உங்களுடைய எதிராளிகள் எப்பொழுது உங்க கூட வந்து சமாதானம் ஆவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் வேளையில இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வழிகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே யாருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் நடத்துகிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் பேசுகிற, நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடவடிக்கைகளும் யாருக்கு பிரியமாயிருந்தால் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், மனுஷனுக்கு அல்ல தேவனுக்கு பிரியமாயிருந்தால், உங்களை சத்துருவாக எண்ணுகிற எதிராளிகள் கூட உங்ககிட்ட வந்து சமாதானமாகி விடுவார்களாம். அன்பு தெய்வ பிள்ளைகளை, அநேக எதிரிகள், அநேக சத்துருக்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி, உங்க குடும்பத்தை சுற்றி, வீட்டை சுற்றி, உடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம, பிரச்சனை பண்ணாம இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தால், நீங்க உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு மிக மிக பிரியமா இருந்தா போதும், உங்க எதிராளிகள், உங்கள் சத்துருக்கள் எல்லாம் என்னவார்களாம், உங்களுக்கு உங்களிடத்துல சமாதானம் ஆகி விடுவார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை என்றால் ஆண்டவர் அவர்களை விலக்கி போட்டு விடுவார். உங்களுக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பு நிச்சயமாய் உண்டு. ஆகையால் உங்கள் வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற பொழுது உங்களுடைய காரியமெல்லாம், உங்களுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற பொழுது உங்கள் சத்துருக்கள் எல்லாம் உங்களிடத்துல வந்து சமாதானம் அடைவார்கள். அது நிமித்தமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். God bless you.